இனி வரப்போகிறது பண்டிகை காலம். இந்த பண்டிகை காலத்துக்கு சட்டுன்னு நம்மளே எப்படி வீட்டில் லட்டு செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்துக்கங்க. கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கங்க. அதில் ஏதாவது பூச்சி இல்லை ஏதாவது குப்பைகள் இருந்தாலும் நம்ம சலிக்கும் போது அது நமக்கு பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், அதை லேசாக 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் நிறம் ஃபுட் கலர், அந்த ஃபுட் கலரை நான் சேர்த்துருக்கேன். அந்த மஞ்சள் நிறத்துக்காக இப்போ ஃபுட் கலரோடு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் விஸ்கு வச்சு நல்லா கரைச்சிக்கிறோம். கடலை மாவில் சுத்தமாக கட்டிகளே இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு, அதாவது சமையல் சோடாவை சேர்த்த போகிறோம். இதை போடும்போது பூந்திகள் நல்ல வடிவமாக அழகாக வரும், உப்பி வரும். அதுக்காக தான் நம்ம இந்த சோடா உப்பை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி பக்குவத்தில் கரைச்சிக்கணுங்க. தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியான பதம். ரொம்பவும் தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் கரைக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அது அந்த ஜல்லிக்கரண்டியிலேருந்து கீழே விழுகாது. இந்த லட்டு செய்யறதுக்கு நம்ம வீட்டிலையே நம்மளுக்கு சின்ன ஜல்லிக்கரண்டி இருந்தால் கூட போதுங்க. இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த 1 கப் கடலை மாவுக்கே நல்ல பெரிய சைஸில் 11 லட்டு கிடச்சிதுங்க. அப்போ நினச்சி பாருங்கள் நம்மளுக்கு எப்படி ஈஸியாக செய்ய முடியுதுன்னு. விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி. 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை இருந்தால் போதுமானது. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மாவை கரைச்சிக்கணும். கரண்டியை பார்த்தீங்கல்ல, கரண்டி எடுத்து காட்டும்போது அதில் ஒட்டிகிட்டு இருக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். சர்க்கரை பாகு செய்யறதுக்கு 1 கப் அளவு சர்க்கரைக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ அந்த தண்ணி லேசாக சூடாகும் போதே அதில் சர்க்கரையை கொட்டி நல்லா கரைச்சி விட்டுக்கங்க. இந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நம்ம நீக்கிறதுக்காக 1 கரண்டி அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துறோம். இப்போ பாலை சேர்த்தும் போது என்னாகும்னா இந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் இந்த மாதிரி நுரையாக பொங்கி வரும். அந்த நுரையெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியில் அழகாக பிரித்து எடுத்துருங்க. 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி விட்டு விட்டு அப்படியே எடுத்துகிட்டே இருந்தீங்க. இல்லை உங்கள் வீட்டில் இந்த டீ சல்லடை இருந்ததுன்னா அந்த டீ சல்லடையில் கூட, வடிகட்டுற இந்த சல்லடையில் கூட இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அழகாக அது பிரிஞ்சு வந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த பாகு நல்லா அழுக்கெல்லாம் நீக்கிட்டோம். இப்போ இது கொதிச்சுட்டே இருக்குது. இந்த கொதிச்சிட்ருக்க பாகு 1 கம்பி பதம், அந்த 1 கம்பி பதம் வரணுங்க. பாருங்கள், இப்படி கையில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரே 1 கம்பி மட்டும் வரணும், தெரியுதுங்களா? அந்த கம்பி பதம் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4-5 ஏலக்காவை மட்டும் நல்லா பொடி பண்ணி போட்டுருங்க. இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூந்திகளை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அந்த பூந்தி எவ்வளோ அழகாக விழுகுதுன்னு. இதுக்காக தான் நம்ம அந்த சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துறோம். மாவை எடுத்து ஜல்லிக்கரண்டியில் அப்படியே ஊற்றி லேசாக தட்டி விட்டிங்கன்னா போதும். அழகாக வடிவமாக நம்மளுக்கு அந்த லட்டு விழுந்துருங்க. இந்த மாதிரி லட்டுவை பொரிச்சு எடுக்கும்போது அதாவது லட்டுக்கு மட்டும் நம்ம பூந்தியை பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடக்கூடாது. அது லேசாக வெந்து வரும்போதே நீங்கள் எடுத்து அதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பாகில் போட்டுடலாங்க. அப்படியே செஞ்சு இந்த பாகில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும். எடுத்து அப்படியே இதில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அந்த பாகில் அந்த பூந்தி நல்லா ஊறிடுங்க. அது எப்படின்னா நம்மளுக்கு போடுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே இது நல்லா அந்த பாகில் ஊறிடும். இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். அதை அந்த பிளேட்டில் இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி அந்த சுற்றுனதை நம்ம பிசைய போகிற அந்த லட்டு மாவில் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அதில் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சையை நல்லா வறுத்தெடுத்து அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி பூந்தி, இது 2ஐயும் சேர்த்திக்கிறோம். பூந்தியை பொடி பண்ணி சேர்த்தும் போது லட்டு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக அதுக்கு ஒரு பைண்டிங் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். அது போக லட்டுவோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால தான் இந்த பூந்தியை மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி அதை இந்த லட்டு பிடிக்கக்கூடிய அந்த இதில் சேர்த்து நம்ம நல்லா லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி லட்டுவை நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அந்த பாகில் ஊற விடணும். அதுக்காக ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கன்னா பாகு காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க வராது. இந்த ஏலக்காய் நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும்.
உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ், ரோஸ் ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் பாகு காய்ச்சும் போதே நீங்கள் அதில் வேணும்னாலும் ரோஸ் எசன்ஸ் ஒரு 2 சொட்டு விட்டு கூட நீங்கள் ஏலக்காவுக்கு பதிலாக ரோஸ் எசன்ஸ் விட்டு கூட நீங்கள் இதை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே, அந்த கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே லட்டுவை இந்த மாதிரி பிடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த முந்திரி பருப்பு திராட்சையும் எல்லா லட்டுவுலையும் வர்ற மாதிரி பிரித்து அழகாக இந்த மாதிரி கைகளில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்து இப்படி பிடிச்சி வச்சுருங்க. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். நிறைய பேர் வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சின்ன நம்ம லட்டுவை பிடிச்சிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம வீட்டுக்கு தான் அப்படிங்கிறப்ப நல்ல பெரிய சைஸில் கூட நம்ம வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம். கல்யாண சீர்வரிசை அந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்ப நம்ம பெரிய சைஸில் லட்டுவை பிடிச்சு வச்சா தான் பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம தூய்மையான கைகளோட நம்ம செய்கிறப்ப இது சீக்கிரமாக பூசணம் பிடிக்கிறதோ இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளமும் எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா இதில் தண்ணியே எங்கேயுமே இருக்காது. அதனால் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப மாய்ஸ்டாக, அதாவது நல்ல ஈரப்பதத்தோட சூப்பராக இருக்குங்க இந்த லட்டு சாப்பிட. இந்த லட்டுவை ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இனிமேல் லட்டுவை கடையிலேருந்து வாங்காதீங்க. ஏன்னா வீட்டில் செஞ்சால் ஆரோக்கியமானது. அம்மாவோ அல்லது மனைவியோ செஞ்சு கொடுத்தா அதில் அன்பையும் காதலையும் கலந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ லட்டு இன்னுமே ஸ்வீட்டாக, இன்னுமே டேஸ்டாக இருக்கும். இன்னொரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.